இந்த குட்டி ஆட்டோ ஓடுறதுக்கு லைசன்ஸ் தேவையா? ரெண்டு பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்டோ டைப்ல ஒரு பைக் 10 லட்சம் 3 லட்சம் ரூபாயில இருந்து பைக் இருக்கு. இது லைசன்ஸ் இல்ல. ஓ, நீங்க வந்து நீங்க லைசன்ஸ் இல்லாத பைக் கணக்கா இருக்கு. ஓ, செம்மையா இருக்கு. இதுல நீங்கள் பாட்டு கட்டு போற மாதிரி. ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல ஹாஸ்பிட்டல் ரோட்ல நிக்கிறோம். இங்க புதுசா ஆட்டோ வந்திருக்கு. ஹோண்டா கம்பெனியா ஆட்டோ வந்திருக்காம். அதுக்குமே ரொம்ப குட்டியான ஆட்டோ வந்து அது லைசன்ஸே தேவையில்லாத ஒரு ஆட்டோவாம். நீங்க ஓடுறதுக்கு அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லையா? ஸோ அந்த ஆட்டோ எப்படி இருக்கு, அங்க எல்லாம் வேற என்ன பைக் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன மாதிரி இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் என்ன இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஆட்டோவை பார்க்க போறோம். ஓகே, வணக்கம் அண்ணா. இந்த ரைஸ் கம்பெனி பைக் வீடியோ 2-3 போட்டிருக்கேன். நான் கனதரம் வந்திருக்கேன். பட் இந்த ஆட்டோ வந்து புதுசா வந்திருக்கேன். இந்த ஆட்டோ பத்தியும் இதை பத்தி என்ன விலை என்ன மாதிரி என்ற சொன்னீங்களா? இது நாங்க மெயினா அந்த வயசான ஆக்கள் ஓடுற மாதிரி தான் லைசன்ஸ் இல்லாம செட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. இது இந்தியன் ஹோண்டா. இந்தியன் ஹோண்டா. இது அந்த வயசான ஆக்கள் ஓடுற மாதிரி செட் பண்ணி ஈஸியா. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் வந்து 799. 799. ஓகே ஓகே. ஒரு பைக்கின் விலையில எல்லாம் கொடுக்கும். இதுக்கு நாங்கள் இது இல்லை லீசிங் ஒன்றும் இல்லை. ரெடி கேஷ் தான். இந்த லைசன்ஸ் இல்லாத வெஹிக்கிள் தான் வழியா நாங்கள் ரெடி கேஷே கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இது ஓடுறதுக்கு லைசன்ஸ் தேவை. எலக்ட்ரிக் தானே? எலக்ட்ரிக் தான். உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம். நீங்க இது பார்க்கலாம். இதானே டச் பண்ணாலே வேலை செய்யுமா? இப்ப லாக் பண்ணல அந்த டிஸ்ப்ளே காட்டுறதுக்கு. ஓகே. இது எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? எவ்வளவு சார்ஜ்? நீங்க ஒருக்கா சார்ஜ் பண்ணீங்கன்னா 100 கிலோமீட்டர் மட்டும் போற மாதிரி. 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் நீங்க. நைஸ். என்ன ஸ்பீட் என்ன மாதிரி? ஸ்பீட் லைசன்ஸ் இல்ல வைக்கணும். 40 STCC தான். ஓகே. வழியா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஒருக்கா சார்ஜ் போடலாம். ஓகே. எங்கடா வீட்டு கரண்ட்லயே சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜர் எல்லாம் உள்ளே இருக்கா? சார்ஜர்ல நீங்க உள்ளே இருக்கு. நீங்க சார்ஜ் பண்றதுல இதுல நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி. இதெல்லாம் பின் இருக்கா? நான் கேபிள் தருவோம். நீங்க அதுல சார்ஜ் பண்ற மாதிரி போட்டு போனுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு பேர் போகக்கூடிய மாதிரி. இந்த சீட்டை மெட்டவாதம் திருப்பி விட்டு இந்த சீட்டை மூவ் பண்ணி போட்டு முன்னாடி. சரி. இதை மெட்டவாதம் திருப்பி போட்டு நீங்க இதை முன்னுக்கு தள்ளுற மாதிரி தனியா இருந்து வர்ற மாதிரி. இது வந்து ஒரு ஆள் தனியா வர்ற மாதிரி செய்யலாம். ரெண்டு பேர் வர்ற மாதிரி. நைஸ். அதாவது இதுல நாங்க இது ஒரு USB ப்ளூடூத் இது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸ்பீக்கரா? ஓகே. ரெண்டு சைடும் ஸ்பீக்கர் இருக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. இது வந்து 2 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறீங்களா? 2 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறேன். இந்தியாண்டா ஹோண்டானா? ஓகே நைஸ். 799. 7,99,000. ஆட்டோ டைப்ல பைக்ல மழை வந்தா நிறைய சேஃப்டி கவர் எல்லாம் கொடுப்போம். சைடுல கவர் எல்லாம் நான் கொடுப்போம். ஓ, நல்லா இருக்கு. 4 குட்டியா இருக்கு. இந்த இப்ப இதுல பேட்டரியில போட்டுக்கறவங்க அதுல என்ன போட்டுக்க இவ்வளோ இருட்டாத. ஓகே. இது என்ன மாதிரி? இது என்ன பைக்? இது ஜப்பான் லைசன்ஸ் இல்ல. இது லைசன்ஸ் இல்ல. நீங்க வந்து நீங்க லைசன்ஸ் இல்லாத பைக் கணக்கா இருக்கு. லுக்கா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. சின்ன பைக் கேண்டிடா இருக்கும். உங்களுக்கு கூட பூட்டி இருந்தெல்லாம் கூட பூட்டாமே. ஓகே. இது எக்ஸ்ட்ராவா. ஹெல்மெட் ஃப்ரீ உங்களுக்கு. ஓ, அதோட இத ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல. ஓ, செம்மையா இருக்கு. இதுல நீங்கள் பாட்டு கட்டு போற மாதிரி ப்ளூடூத். ஓகே. அப்படி சைடு லைட் தரமா தெரிஞ்சிருங்க. இதுல பாட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணா பாட்டு நீங்க போற மாதிரி. சிக்னல் லைட். ஓ,
ஒரு எல்லா பின்னக்க சீட்ல பிரேக் லைட்லாம் நல்லா இருக்கு. ஓகே, இது என்ன மாதிரி சார்ஜ் நிக்குது? இது நீங்கள் 9 கிலோமீட்டர் மட்டும் போகலாம். 80 கிலோமீட்டர் ஒரு சார்ஜ் போட்டா 80 கிலோமீட்டர் போகலாம். ஓகே, இதுக்கு என்ன 2 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இது லீசிங் இல்ல, ரெடி கேஷ் தான். இது லீசிங், லைசென்ஸ் இல்லாததுக்கு எல்லாமே அப்படிதான். லீசிங் இல்ல, ரெடி கேஷ் தான். என்ன விலை இது? இது 399. 3,99,000, 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். லைசென்ஸ் இல்லாத பைக், லைசென்ஸ் தேவையில்லை, நீங்க எதுவும் ஓடுறதுக்கு லைசென்ஸ் தேவையே இல்லை. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த பைக்கை யூஸ் பண்ணி ஒருக்கா சார்ஜ் போட்டீங்கன்னா ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நார்மலா ஓடிக்கொள்ள நல்ல நீட்டா இருக்கு. கேண்டில் கொடுத்துருக்கு, பெடல் பண்ணி சைக்கிளாவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா இருக்கு, வித்தியாசமான ஒரு பைக், நல்லா இருக்கு. ஒருவேளை இப்படி பைக்கில் பாக்குறீங்க, எலக்ட்ரிக் பைக்குகள் கொஞ்சம் பெட்ரோல் இல்லாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இது நல்ல ஜூஸா இருக்குன்னு நினைக்கிறேன். விலையும் பெரிய அளவா இல்லை, 4 லட்சம் ரூபா தான். ஸோ தேவைப்படும் பட்சத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் வித்தியாசமா கணக்கா பைக்குகள் வந்துருக்கு. இதுவும் ஹோண்டா பைக். ஓகே, இதுவும் எலக்ட்ரிக் தான் ஃபுல்லா? இதுவும் எலக்ட்ரிக் தான். சேம் அதே மாதிரி பிரைஸா இல்ல பில்ல வித்தியாசமா? இது 459 வரும். 450 கொஞ்சம் இது ஹெவி கூட. அதோட உங்களுக்கு சேஃப்டி இன்னைக்கு வாகல இருந்தோண்டு பிடிச்சோண்டு வர மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் இதா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. இதை விட இது கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நைஸ். கூட இதுக்கு வந்து அதே கூட அப்படியே வந்துட்டே இருக்கு. ஓகே, இதுக்கும் இது இல்லையா? லீசிங் இல்ல, இதுக்கு 2 இயர் வாரண்டி. இது 1 கிலோமீட்டர் ஓடும். இதுக்கு லைசென்ஸ் தேவை? லைசென்ஸ் தேவை இல்ல. எல்லாத்தையுமே லைசென்ஸ் தேவை? லைசென்ஸ் தேவை இல்ல. இது அதேதான், லைசென்ஸ் தேவை இல்ல. 299. ஓகே ஓகே, இது 299, 399, 459, 10 லட்சம், 3 லட்சம் ரூபாயில இருந்து பைக் இருக்கு. எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் பைக் வந்து இங்க இருக்கு. அது லைசென்ஸ் தேவையில்லை, சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பைக் இருக்கு. இங்க வந்து நீங்க தேவைப்படும் பட்சத்துல இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா இவங்களோட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஃபுல் சார்ஜ்ல நிக்குது. ஃபுல் சார்ஜ்ல நிக்குது. ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். லைசென்ஸ் இல்லாம ஓடக்கூடிய ஒரு குட்டி ஆட்டோ வந்து செம்ம ஸ்டைலிஷா இருக்கு. ஹோண்டால இந்தியன் ஆட்டோ வந்து இது வந்து 7,99,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம். நான் முதல்ல பார்த்துருக்கேன், வீடியோக்குள்ள பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 2 வருஷம் வாரண்டியும் இருக்கு. சும்மா டச் பண்ணவே இப்படி ஒன்றும் அது சுவிட்ச் அது ப்ளூடூத் அது கொடுத்துருக்காங்க. 2 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்டோ டைப்ல ஒரு பைக். லைசென்ஸ் தேவையில்லை, எலக்ட்ரிக் தான். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்டோ, குட்டி ஆட்டோ ஒன்று தான். நல்லா இருந்துச்சு. நல்ல வயதான ஆட்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, வயதான ஆட்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். அந்த நம்பருக்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களே எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து லீசிங் அது இல்லையா, ஸோ அதை மெயின் பண்ணுங்க. அதை பார்த்து 7,99,000 ரூபா இந்த ஆட்டோ, குட்டி ஆட்டோவோட விலை. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. பாய்.